cause I got something to prove. V-Strom சமீப காலமாகவே பார்த்தோம்னா இன்றைக்கி இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைக்குன்னு பார்த்தோம்னா அட்வென்ச்சரில் வந்து அதிகமாக வந்து இளைஞர்கள் வந்து நாட்டை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏடிவி டைப்பில். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி நிறையா கம்பெனி எல்லாமே வந்து ஏடிவி சம்மந்தமாக பைக்ஸை வந்து அவங்க தரப்புலேருந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சுசுக்கியோட V-Strom SX 250 அந்த பைக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ நண்பா, நான் தான் உங்கள் மோட்டோ லஜ் விஜய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல்லை லைட்டாக ஒரு தட்டி விட்ருங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தமான அப்டேட் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இந்த பைக்கை பற்றி நம்ம பார்ப்போம். Gixxer 250 பைக்கை தான் பட்டி டிங்கரிங் பார்த்து அப்படியே நமக்கு வந்து இதை ஏடிவியாக நமக்கு இது கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பற்றி பார்த்தோம்னா இந்த பைக் வந்து ஃபுல்லி டூரர் பைக்கு, ஓகேவா? அட்வென்ச்சர் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் அட்வென்ச்சர் பிடிச்சவங்களுக்கும் இந்த பைக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பைக்கில் பார்த்தோம்னா 249 சிசி ஆயில் கூல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, லிக்விட் கூல் கிடையாது. ஓகே, இந்த பைக்கில் 6 கியர் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த பைக்கோடைய பவர்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 26.1 ஹெச்பி பவரை பிஹெச்பி பவரை தான் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்குன்னு பார்த்தோம்னா 22.2 Nm டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இது பார்த்தோம்னா ஆயில் கூல் இன்ஜின். அந்த ஆயில் பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் அந்த ஆயில் இருக்கும். ஃப்ரண்டில் சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தோம்னா மோனோ சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோடைய ஃப்ரண்ட் லைட்டு பார்த்தோம்னா எல்இடி செட்டப் தான். நம்ம ஆல்ரெடி Gixxer பைக்கில் இருக்க மட்டும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோடைய சீட் ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 835 mm வந்து இதோட சீட் ஹைட்டு. 5.5 அடி உயரம் இருக்கவங்களுக்குலாம் இந்த பைக் வந்து கொஞ்சம் கால் எட்டாது. நுனி காலை ஊனி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். 6 அடி உயரம் இருக்கிறவங்களுக்கு இந்த பைக்கு சூப்பராகவே செட் ஆகும். அவங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து மேனேஜபிளாக இருக்கும். ஓகே, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. இந்த பைக்குடைய ஓவரால் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 167 கிலோ. ஓகேவா? இது மற்ற ஏடிவி பைக்கு, அதாவது ஹிமாலயன், அப்புறம் KTM 250 இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோடைய வெயிட் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஹேண்டிலிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த பைக்கில் பார்த்தோம்னா 3 கலர் வேரியண்ட் வருது. ஒன்று எல்லோ கலர், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோ கலர். அதுக்கடுத்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருப்பேன் நான், ஒரு ரெட் கலரில் ஒன்று, அந்த கலர் ஒன்று வந்துருக்கு. அதுக்கடுத்து பிளாக் கலரில் ஒரு பைக் வந்து இதே மாடலில் பிளாக் கலர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த V-Strom பைக்கில் பார்த்தோம்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் கொடுக்கவே இல்லை. ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் கொடுக்காதனால அந்த ஆஃப் ரோடில் நமக்கு வந்து சில விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுவோம், அந்த ஸ்கிட் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஃபுல்லி எல்சிடி டிஸ்பிளே தான் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எஸ்எம்எஸ் கால்ஸ், டர்ன் பை டர்ன் நோட்டிஃபிகேஷன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த இதில் இருக்கிறதுனால இந்த எஸ்எம்எஸ் கால்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதில் பார்த்துக்க முடியும். இந்த பைக்கோடைய அலாய் வீல் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 19 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தோம்னா 17 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயரோட சைஸ் பார்த்தோம்னா 100/90 கொடுத்துருக்காங்க. பேக் டயரோட சைஸ் பார்த்தோம்னா 140/70 கொடுத்துருக்காங்க. இந்த டயர் பார்த்தோம்னா ரோட்லேயும் சரி ஆஃப் ரோட்லேயும் சரி ரெண்டுலேயுமே ஓட்டுற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த டயர்ஸு. இந்த பைக்கோடைய ஹைட்டு நீங்களே பாருங்கள். இப்போ நான் உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து ஹைட்டு வந்து நான் 5.5 அடி உயரம் தான், அதாவது 5.5 தான் நான் இருப்பேன். எனக்கு வந்து நுனிக்கால் மட்டும் தான் எட்டுது. பைக்கு பார்த்தோம்னா நல்லா டாலாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ஆஃப் ரோடெலாம் ட்ரை பண்ணுறதுக்குலாம் இது சூப்பராகவே இருக்கும். அந்த நம்ம எந்திரிச்சு நின்று ஓட்டுறதுக்குலாம் சூப்பராகவே இருக்கும். ஃப்ரண்டில் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப டாலான விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது வந்து மோஸ்ட்லி இந்த விண்ட் பிளாஸ்ட்டை வந்து நல்லா குறைக்கும். நம்ம ஹெல்மெட்லாம் போட்டுட்டு ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு போகும்போது எதிர்த்தாப்பில் வர்ற அந்த காற்றுடைய திசையை வந்து இது மாற்றி கொடுக்கும் அந்த பின்னாடி இருக்க விண்ட்ஸ்க்ரீன். எனக்கு அந்த ரொம்ப ஹைட்டாக இருக்க அந்த விண்ட்ஸ்க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பார்க்கையில் எப்படி இருக்குன்னா ஹிமாலயனில் நம்ம KTM 250 அட்வென்ச்சர் பைக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பைக்கில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு அந்த இது. இதில் வந்து டிஃபால்ட்டாகவே ஹேண்ட் கார்டு, முன்னாடி இருந்த விண்ட்ஷீல்டு, அந்த இது எல்லாமே பார்த்தோம்னா அவங்களே கொடுத்துருவாங்க. பேக்கில் பார்த்தோம்னா டூரிங்க்கு பர்பஸுக்கு நம்ம லக்கேஜெலாம் கேரி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கேரியர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிலேயே டாப் பாக்ஸ் கூட வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். டாப் பாக்ஸ் பார்த்தோம்னா அவுட் ஆஃப் த மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வந்து கிடைக்குது. அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டாப் பாக்ஸை வந்து நீங்கள் அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே,
இந்த பைக்கை நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கியரை போட்டு மூவ் பண்ணும்போதே அதோடைய புல்லிங் பவர் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டை வந்து அந்த ஃபீலை வந்து நீங்கள் பைக் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். புதுக்கோட்டையில் அந்த பைக் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு அவைலபிளாக இருக்குது. விநாயகா மோட்டார்ஸ் அங்கே வந்து இந்த பைக் வந்து அவைலபிளாக இருக்குது டெஸ்ட் ட்ரைவுக்கு. நீங்கள் கண்டிப்பாக போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு பைக் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த பைக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து ஹெல்மெட் கேமரா எடுத்துகிட்டு போகாதனால, அதாவது நான் யதார்த்தமாக தான் வந்து நான் அந்த பக்கமாக போனேன். அப்போக்கே அந்த V-Strom பைக்கை பார்த்துட்டு நான் உடனே வந்து மொபைல்லேயே எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். என்ன மாதிரி 5.5 அடி உயரம் இருக்கவங்க கூட இந்த பைக்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பைக்கு ஓட்டும் போது வந்து உங்களுக்கு எந்த விதமான இதுவும் தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பள்ளத்தில் தான் இருக்கிறீங்களா என்ன எதுங்கிறத கவனமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த பைக்கை வந்து ஃபுல்லாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நான் வண்டியை கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு தேவையானது பார்த்தோம்னா லைசன்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 2,53,000 ரூபா வருது. இது வந்து அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். அங்கே நீங்கள் வந்து அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்குடைய டவுன் பேமெண்ட்டுன்னு பார்த்தோம்னா 55,000 நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட்டலாம் இந்த பைக்குடைய டவுன் பேமெண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை கேட்டுக்கலாம். ஓகே, இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நிறையா அட்வென்ச்சர் பைக் இருக்குது. நிறையா கம்பெனியுமே வந்து அட்வென்ச்சர் பைக்கை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு போட்டியாக தான் இந்த பைக் வந்து இப்போ வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது KTM அட்வென்ச்சர், ஹிமாலயன், அதுக்கடுத்து பார்த்தோம்னா XPulse, Benelli TRK251, அவங்களுக்கெல்லாம் போட்டியாக தான் இந்த பைக்கை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பைக்குடைய ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த பைக்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது நீங்கள் இதை பற்றி கேட்கணும் அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேயே போய்ட்டு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கூட கேட்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் நண்பா, இந்த பைக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பைக் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தோம்னா, நான் வந்து எனக்கு வந்து லாங் ட்ரிப்பு நான் அதிகமாக போவேன், அட்வென்ச்சர்லாம் நிறையா ட்ரை பண்ணுவேன், எனக்கு டூரிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கு வந்து இந்த பைக் ரொம்ப சூட் ஆகும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த விளக்கேண்ட ஒரு கருத்துட்டு இருக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை, see you.